ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு மிஸ் பண்ணாமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சூப்பரான ரெசிபியை வந்துட்டு எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அது ஒரு மீடியம் சைஸ் கேரக்டர். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு பீன்ஸு, ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் இது போல் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுன்னு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ எடுத்திருக்கேன். முந்திரி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 காஷ்மீரி மிளகாய், 2 தக்காளியே மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி திருகி வச்சுன்னு இருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு எடுத்துன்னு இருக்கேன். 2 பலவு இலை எடுத்துன்னு இருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை எடுத்துன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது வந்துட்டு கஸ்தூரி மெத்தி ரோஸ்டட் பவுடராக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு எண்ணெய். இந்த பொருட்களெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா முதல்ல நம்ம காலிஃப்ளவரை வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக பாத்திரம் எடுத்துன்னு அது தண்ணி சேர்த்துன்னு தண்ணியை கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம எடுத்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொதிக்க விடணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நம்மளுக்கு ஒரு ஆஃப் பாயில் மாதிரி வேகும். இப்போ அடுத்ததாக இன்னொரு பக்கம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருந்தேன். அதுலேயே நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இது போல் வறுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஆனியனை ஃப்ரைடு ஆனியன் பண்ணி எடுக்கணும். அதுக்காக இப்போ 1/2 கப்பு எண்ணெயில் மீடியம் ஃப்ளேம்லேயே எனக்கு இதுக்கு 10 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி வெங்காயத்தை ஃப்ரைட் பண்ணி சேர்க்கறதுனால இது வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது 10 நிமிஷம் கழிச்சதும் இது இந்த அளவுக்கு ஆனியன் ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இது ரோஸ்ட் ஆனதும் இது எண்ணெயெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைடு ஆனியனை ஃப்ரைட் பண்ணியிருந்த அதே எண்ணெயில் அதே கடாயில் இது போல் கேப்சிகம்மை க்யூப்ஸாக இருக்கிறத ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஆஃப் பாயில் மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போது அதே மாதிரி காலிஃப்ளவரை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தோம். அதை தண்ணியை எடுத்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆனதும் ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம ஆனியனை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அதே எண்ணெயை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கின்னு அதில் வந்துட்டு நம்ம கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இதையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஆஃப் பாயில் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுத்ததாக இப்போது மறுபடியும் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, இஞ்சி, பூண்டு, அது கூட பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆனதும் அதுலேயே நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம காஷ்மீரி மிளகாய் 4 எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துட்டு இது போல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாம் சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதுலேயே சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஆனதும் அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான கடாயை எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அதில் நம்ம ஏற்கனவே திருகி வச்சுருந்த இஞ்சியை சேர்த்துக்கணும். இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்துருந்தோம். இதெல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதை 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் பவுடரெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். முதல்ல நான் சீரகத்தூளையும், மஞ்சள் தூள், அது கூட மிளகாய் தூள், அப்புறமா தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் ஒரு 30-60 செகண்ட்ஸ் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும்.
இப்போ இந்த மாதிரி பவுடரெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த மசாலா பொருட்களெல்லாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருந்தோம். அதனால் இதை ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை எண்ணெயில் ஆட்டிட்டு அடுத்ததாக நம்ம ஆஃப் பாயிலாக வேக வச்சுருந்த கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக தண்ணியை மிக்சர் ஜாரில் சேர்த்து அலசி சேர்த்துக்கினேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், நம்ம மறுபடியும் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. ஒரு தடவை நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு, ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டு ஓவராலாக ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கொதிக்க வச்சா போதுமாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதித்த உடனே இது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் க்ரீமை சேர்க்கறதுனால கிரேவி வந்துட்டு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை தூவி விட்டுட்டோம். அது கூடவே நான் கஸ்தூரி மேத்தி ரோஸ்டட் பவுடர் சேர்த்துக்கினேன். நீங்கள் வேணும்னா அப்படியே கஸ்தூரி மேத்தியை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இது மேலே தூவிட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதே ஃப்ளேமில் விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா திக்காக கொதிச்சிடுச்சு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடணும். தூவிட்டு இப்போ மூடிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் விட்டு இதை நான் சர்விங்காக எடுத்துக்கிறேன். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னுட்டு. அதே மாதிரி இதோடைய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃபீலே கொடுக்கும். இதை நீங்கள் ரோட்டி, குல்ச்சா, நான் எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். ஸோ இந்த சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.